தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, அவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாதம் எல்லாத்துக்கும் காரணம் திமுக தாங்க. எதனால சென்னையில கரண்ட் கட் ஆகுது அப்படின்னுட்டு கேள்வி கேட்டா, அதற்கு காரணம் திமுக தாங்க. திமுக காரங்க தான் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பீஸை புடுங்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னுட்டு பதில் சொல்றாங்க. அடுத்தபடியா எதனால இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, அதற்கும் காரணம் திமுக தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. திமுக ஆட்சியில் இதை கட்டுப்படுத்தி இருந்தா இந்த நிலை தற்போது இருந்திருக்காது அப்படின்ட்டு பேசுறாங்க. அதே போல எதனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 40,000 கோடிக்கு மேற்பட்ட அந்த முதலீடு ஆந்திராவுக்கு போகுது, ஏன்னா உங்களுடைய நிர்வாகத்திறன் சரியில்லையே அப்படின்ட்டு கேள்வி கேட்டா அதற்கும் காரணம் திமுக தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. தான் சொன்ன எந்த ஒரு திட்டத்தையுமே செயல்படுத்தலை. அதாவது நான் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அடுத்த நாளே நான் என்ன பண்றேன், மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகள்லையும் பெண்கள் பயணிக்க இலவசமாக விடுகிறேன் அப்படின்ட்டு சொன்னார். எதையுமே செயல்படுத்தலை. தாய்மாமன் சீரு அப்படின்ட்டு சொன்னார். அதே போல குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை தரேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பல திட்டங்களை சொன்னாரு. ஒன்று கூட தற்போது வரை நிறைவேற்றலை. கேட்டா திமுக தாங்க காரணம், 10 லட்சம் கோடி கடன்ல விட்டுட்டு போயிருச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. 10 லட்சம் கோடி திமுக கடன்ல விட்டுட்டு போயிருச்சு அப்படின்ட்டு முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா? திமுக அளவுக்கு மீறிய கடன் வாங்கல. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு அடிப்படையில தான் கடன் என்பது கொடுக்கப்படுது. அந்த அளவில் தான் திமுக கடன் வாங்கி முதலீடுகளை செய்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படின்ட்டு சொல்லியே தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்களோ அதே போல தமிழக வெற்றி கழகமும் தற்போது வரை அரசியல் நடத்தி கொண்டிருக்குது. தயவு செய்து இது மாதிரி திமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு சரியான முறையில் ஆட்சி நடத்துங்க. சொன்ன மாதிரி சட்ட ஒழுங்கை பாதுகாத்து மிகப்பெரிய அளவில் இங்க சட்ட சீர்கேடு என்பது நடந்து கொண்டிருக்குது. பல இடங்கள்ல கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படின்றது அதிகரித்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம அரசு அதிகாரிகளுக்கு பிரஷர் என்பது அதிகரித்து கொண்டே இருக்குது. பல இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடித்த பிறகு தான் தான் அதிகாரி அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய சில தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, பல அரசு அலுவலகங்களுக்கு சென்று நான் ஆய்வு நடத்துறேன்னு சொல்லி அந்த அலுவலகம் செயல்படுவதை தடை பண்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது அதிகரித்து கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிலையை நீங்க முதல்ல ஒழிங்க. எனவே இனிமேலுக்கு திமுகவை குறை சொல்வதை விட்டுவிட்டு திமுகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை மக்கள் கொடுத்துட்டாங்க, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு ஆளுங்கட்சி பொறுப்பை தந்திருக்கிறாங்கல்ல, நீங்க ஒழுங்காக செயல்படுங்க. ஆனா நீங்க சொன்ன திட்டத்தை ஒண்ணு கூட இதுவரைக்கும் செயல்படுத்தல. திமுக செயல்படுத்திய அந்த திட்டங்கள் மட்டும்தான் தொடர்ச்சியா இப்போது வரை செயல்பட்டு கொண்டு இருக்கு. நீங்க சொன்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியுமா அப்படின்றத நீங்க பாருங்க. முதல்ல திமுகவை குறை சொல்றதை நிறுத்துங்க.